இக்கணம் நான் இங்கிருந்து சென்றேன் என்றால் என் பூஜை நின்றுவிடும் அல்லவா? பிறகு நான் செய்த சபதம் பொய்யாகிவிடுமே. மகனே சுக்ராச்சாரியா, தந்தையே, தாங்கள் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள்? உன்னிடம் நான் வேண்டி கேட்கிறேன். நான் இங்கு மீண்டும் வரும் வரை நீ மகாதேவரை பூஜிக்க வேண்டும். ஆனால் மகாதேவர் மீதுள்ள விரோதம் காரணமாக எனது பக்தியை நீ களங்கப்படுத்தி விட்டால், இல்லை இல்லை, நான் இப்பொழுதே வேறு வழியை கண்டறிய வேண்டும். தந்தையே, தாங்கள் எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள். நானே சென்று அன்னையை கவனித்துக் கொள்கிறேன். மகனே சுக்ராச்சாரியா, உனது எண்ணம் உன்னதமானது. ஆனால் எப்பொழுது உன் அன்னைக்கு மகாதேவருடன் உனது விரோதத்தை பற்றி தெரிய வந்ததோ, அக்கணம் முதல் அவர்கள் உன் மீது குரோதம் கொண்டுள்ளார்கள். ஒருவேளை இந்நிலையில் நீ அவர்கள் முன்னிலையில் சென்றால் அவர்கள் உடல்நலம் மேலும் சீர்குலையும். தயை கூர்ந்து உன் அன்னையின் வேதனையை மேலும் அதிகரிக்காதே. உன்னை வேண்டி கேட்கிறேன். மகனே சுக்ராச்சாரியா, நீ எனக்காக மகாதேவருடனான விரோதத்தை துறந்து சில நாட்களுக்கு முழு பக்தியுடன் அவரை எண்ணி பூஜை செய்ய இயலுமா? நான் இக்கணமே சென்று உன் அன்னையை கண்டு துரித கதியில் வந்து விடுவேன். தங்கள் கட்டளை தந்தையே. நீடூழி வாழ்வாயாக. நான் இனி இங்கு மீண்டு வரப்போவதில்லை. நீ நிரந்தரமாக இங்கேயே இருப்பாய் சுக்ராச்சாரியரே. நாராயணா, நாராயணரா எங்கிருக்கிறார்? இங்குதான் எனது முன்னிலையில் நிற்கிறார். மகரிஷி பிருகு, நாராயணரா? தாங்கள் உண்மையில் நாராயணர் என்றால் இக்கணமே தங்கள் உண்மையான ரூபத்திற்கு வந்து இந்த சிவலிங்கத்துடன் கட்டப்படுவீர்கள். பிறகு வனத்திலேயே வசிப்பீர்கள். நிரந்தரமாக இங்கேயே இருப்பீர்கள். நாராயணா, எனது இந்த மந்திரக்கட்டை அவிழ்ப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் அசுரமாதா திதியால் மட்டும்தான் இயலும். வேறு எவராலும் இயலாது. ஆனால் அசுரமாதா நாராயணரை தன் விரோதியாக கருதுகிறாரே, அவர்கள் எதற்காக அவரை விடுதலை செய்ய வேண்டும்? அவர்கள் எவ்வாறு உதவுவார்கள்? மகாதேவா, நாராயணர் அந்த மந்திரக்கட்டில் இருந்து எவ்வாறு விடுதலை பெறுவார்? சங்கடம் விளையும் என்றறிவேன். ஆகையால் தான் நாராயணரை நான் தடுத்தேன்.